பரிசுத்த நாமயப்படுவதாக லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு 100க்கு அதிபதி பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாக இருந்தான் வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. இந்த 100க்கு அதிபதினா 100 பேர் கொண்ட ஒரு படைத்தலைவன். அவனுக்கு பிரியமான வேலைக்காரன் ஒருத்தன், அவன் மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறான். அது மாத்திரமில்லை, அவன் சபை மூப்பரை அனுப்பி அவர் சொல்கிறாரு, நம்ம ஜனத்தை அதிகமாக நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டியிருக்கான், அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரன் வேதப்பட்டு இருக்கிறான், அவனை நீங்கள் சுகமாக்குங்க அப்படின்னு இயேசுகிட்ட போய் கருத்தாய் வெட்டி கொண்டார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் போங்க சுகம் கிடைக்குன்னு சொல்லலை. அவர் உடனே அந்த 100க்கு அதிபதியை பார்க்கணும், அவனுக்கு பிரியமான ஒரு வேலைக்காரனை குறித்து தானே கேட்குறான். அவனுக்குன்னு கேட்கல, அவன் பிள்ளைக்குன்னு கேட்கல, அவன் மனைவிக்குன்னு கேட்கல, அவனுக்கு வேலைக்காரனுக்குன்னு கேட்குறான். அதனால் அந்த வேலைக்காரனுக்காக தானே கேட்குறான்ட்டு இவர் அந்த 100க்கு அதிபதியை பார்க்கணுன்ட்டு ஆவலாக போகிறார். இயேசு எப்படிப்பட்டவர்னா, ஒரு இடத்துக்கு வரும்போது அவர் மேலே இருக்கிற அபிஷேகம் அந்த இடத்து முழுக்க அந்த அபிஷேகத்தினால் ஆளுகை செய்யும். அங்கே யார் இருக்கிறா, யார் இல்லை, யார் என்ன குறையாக இருக்கிறாங்கன்றதை அந்த அபிஷேகம் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கும். அதான் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் இந்த 100க்கு அதிபதி வரும்போது அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் அல்ல, என்னை பாத்திரம்னு எண்ணிக்கொள்ளவும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுகமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் எனக்கு சேவர்களும் உண்டு. நான் ஒருத்தனை போவேன்னா போவான், மற்றவனை பாடினா விடுவான், என் வேலைக்காரன் செய்வேன்னா செய்வான் அப்படின்னு நான் சொன்னதாக இயேசு போய் சொல்லுங்கன்றான். இந்த சொன்னவனே இயேசு தமக்கு பின் செல்கிறத பார்க்குறாரு. இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணலையே. என்னை ஏற்றுக்கொண்டாங்க, என்னுடைய சுகத்தை அனுபவிக்கிறாங்க, என் பின்னால் வர்றாங்க, ஆனால் அவங்க கூட இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை காணலையேன்ட்டு இயேசு சொல்கிறார். பாருங்கள், இயேசுக்கிட்ட வரும்பொழுது நம்ம இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்து கொள்வார். நாம் என்ன தவறு செஞ்சுருக்கோன்றதை அந்த அவர் அறிந்து கொள்வார். இதுக்கு நான் சொல்கிறது உண்மையான சாத்தியமானா, இதான் உண்மை, இதான் சாத்தியம். எப்படி சொல்கிறேன்னு கேளுங்க. அவர் அநேக உண்மைகளாக சொல்லுவார். அது